பெத்த பொண்ணை இந்த மாதிரி பயன்படுத்துறான். நல்லவனா இவன்? சார் வரம்பு மீறி பேசுறீங்க சார். நீங்க யாருக்காகவோ வேலை பாக்குறீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஏய் படபடன்னு பேசாத. நான் ஆதாரத்தோட தான் பேசுறேன். இரு இந்த நிக்கிறானுங்களே. டேய் பேரை சொல்லுங்கடா. கோகுல், சத்யன், ஆதித்யா. உங்களுக்கு இவன் கூடயும் இந்த பொண்ணு கூடயும் என்ன தொடர்பு சொல்லுங்கடா. எங்களெல்லாம் அந்த பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்லி ஆக்ட் பண்ணுச்சு சார். ஆமா சார், ரூல்ல வந்தா சார் அவங்க கூட க்ளோஸா பழகணும். ஆனா மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க சார் அவங்க. அது மட்டும் இல்ல சார், அவங்க கூட க்ளோஸா எடுத்த போட்டோஸ் எல்லாம் எங்க ஃபேமிலியில இருக்கவங்க கிட்ட காட்டிடுவேன்னு சொல்லி பணம் கேட்டு மிரட்டுறாங்க சார். என்கிட்ட 10 லட்சம், இவங்கிட்ட 5 லட்சம், இவங்கிட்ட 15 லட்சம் கேட்டு மிரட்டுறாங்க சார். டேய் யாரா நீங்களா? என்னென்னமோ உளறிட்டு இருக்கீங்க. எதுக்கு இப்ப இப்படிலாம் போய் சொல்றீங்க? மா அவங்க சொன்னதெல்லாம் உண்மை. என்கிட்ட ஆதாரம் இருக்கு, பார்க்கணுமா? இது பாரு சத்யன், நாங்க கேட்ட பணம் நாளைக்குள்ள வரலனா நாம 2 பேரும் சேர்ந்திருக்க போட்டோஸ் எல்லாத்தையும் எங்க அப்பா, உன்னோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாருக்கும் அனுப்பிடுவாரு. எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாது சத்யன், அவர் ரொம்ப மோசமானவர். பணத்துக்காக தாண்டா உன்னை லவ் பண்ற மாதிரி நடிச்சு. இதெல்லாம் சத்தியமா நான் இல்ல. என்ன இல்ல? சார் விடுங்க சார். பார்த்தாலும் தெரியுது இதெல்லாம் சுத்த போய் ஏஐ பண்ணி வச்சிருக்காங்க. ஏய் இவ பெரிய பாடகி. இவ வாய்ஸ எல்லாரும் சேர்ந்து ஏஐ பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாம் நிஜம்தான். இவங்க 4 பேர் மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற பெரிய வீட்டு பசங்களை எல்லாம் இவங்க மிரட்டி இருக்காங்க. சத்தியமா இல்ல சார், சத்தியமா இல்ல. என்ன சத்தியமா இல்ல? என்ன சார் உன்ன அடிக்க வரீங்க? இதெல்லாம் நீங்க பண்ணவே கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு. இதுக்கு மேல நீங்க அத்துமீறி போனீங்கன்னா சோஷியல் மீடியால போடுவேன். எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி நான் நெட்ல ஷேர் பண்றேன். எல்லாருக்கும் தெரியட்டும். இங்க பாருமா, இங்க இருந்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ண கூடாது. வெளிய போமா. ஏன் பயப்படுறீங்க? ஏன் சோஷியல் மீடியால போடக்கூடாது? இப்போவே இந்த பிரச்சனைய இப்போவே லைவா சோஷியல் மீடியால போடுறேன். ஊரே பார்க்கட்டும் நீங்க என்ன பண்றீங்கன்னு ஊருக்கே தெரியட்டும். தாராளமா போடு.